ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேமராவை புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் ஹெல்மெட்டில் கேமரா வச்சு ரப்பர் பேண்டை மாட்டி கீழே வந்து மைக்கை மாட்டியிருக்கேன். நான் ஷேவ் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்னா சொல்லுங்கள் பார்த்துட்டு. நானே பண்ணது ட்ரிம்மரில் வீட்டில். ஓகேங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காலேஜ் கிரவுண்டில் தான் இருக்கோம். பார்த்துங்க, ஹெல்மெட்டு எப்படி வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபோனை வந்து ரப்பர் பேண்டில் மாட்டிட்டு அழகாக மைக்கை வந்து கீழே மாட்டிட்டேன். கேமரா இங்கே வச்சுருக்கேன். இப்போ வந்து இப்படி கேமராவில் மாட்டும்போது நல்லா இருக்கான்னு தெரில, எப்படி இருக்கும்னு தெரில. மைக்கு அங்கே எங்கே மாட்டிருக்கேன்னா அதை பாருங்க, மைக்கு வந்து தெரியுன்னு தெரில. உள்ளுக்குள்ளே இங்கே வச்சுக்கிற மைக்கு அதை பாருங்க, மைக்கு வந்து இது வருது பாருங்க பக்கத்துலேயே. காற்று வேறு எந்த அளவுக்கு அடிக்கும்னு தெரில. இந்த மாதிரி போட்டு ஓட்டினா என்ன ஆகும், வேர்வை ஊற்றும், வேர்வை மழையில் நனையவா அப்படின்ற மாதிரி இருக்கும். கேமரா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில வேறு. ஆனால் என்ன ஒன்று, ஓட்டுறது சூப்பராக இருக்கும். பாருங்க, இது கண்ணாடி வேறு மூடிக்கலாம், க்ளீனாக இருக்கும். நம்ம வந்து வெளியில் வந்து பேசுறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி இருக்கும்போது ரோடு கொஞ்சம் வியூ மறையுது. லைட்டாக ஃபோனுக்கே இறக்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்படி இறக்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. இப்படி வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மூக்கு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. கேமரா கிளியராக தெரியுதா? இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்குவோமா? ஓகே, வீவிங் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவோம் வித்தியாசமாக. என்ன பண்ணுறது, எப்படி பேசினாலும் ட்ரெண்ட் ஆக போகிறதில்ல. ஆனால் என்ன ஒன்று, இந்த மாதிரி வச்சுன்னு ஓட்டும்போது கொஞ்சம் சேஃபாக ஓட்டணும் குமார். ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது தெரில. ஓகேவா? முகத்தோட கேமரா ஃபோனை தான் பார்க்குறதா இது எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு வேற தெரில. எல்லா வியூங்களும் பார்க்கணும் இல்லைங்களா, எல்லா ஆங்கிளும் பார்க்கணும். காற்று வேற புஷ்குன்னு அடிக்குதான்னு தெரில. எனக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரில. உள்ளேருந்து பார்க்கும்போது வீடியோ எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில. ஆட்டோக்காரன் இருந்த போயிடுறேன். இன்ஸ்டாகிராமில் நம்மளை யாருக்குமே பிடிக்க மாட்டேதுங்க. ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன். எல்லாரும் என்னை பார்த்துனே பார்க்குறாங்களே. எனக்கு கோப்ரோ கேமரா, சாரி ஐஃபோனை வந்து அங்கே தானே வச்சுருக்கேன். இது வேற அப்பப்போ ஸ்டோரேஜ் ஃபுல்லு ஹீட் ஆகிடுது. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமாப்பா, ரொம்ப கஷ்டமாப்பா. கண்ணாடி திறந்து விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன புஷ்குன்னு காத்தடிக்கும். ஒருவேளை கண்ணாடி இருக்கிறதுனால இப்படி தெரியுதோ? இப்போ எப்படி இருக்குது போடுறா. என்ன பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, நினச்சிட்டு போட்டோம். யார் என்ன நினச்சா நம்மளுக்கு என்ன? ஓகேங்களா? அவ்வளோதான். யார் என்ன நினச்சா நம்மளுக்கு என்ன? வித்தியாசமாக ஒரு வீடியோ எடுப்போன்னு எடுத்துனுக்கிறேன். ஆனால் நான் ஒன்று பார்த்து ஓட்டணும் குமார். கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்ற மாதிரி கண்ணாடி போட்டுனே ஓட்டுவோம். காற்று வேற புஷ்குன்னு அடிக்குது. இது எந்த அளவுக்கு கிளியரா இருக்க போகுதுன்னே தெரில, வேற பயமா இருக்குது. எங்கடா போயிட்டு இருக்குன்னா, மெக்கானிக்கல்ல போயிட்டு அந்த வாட்சை கொடுத்துட்டு, ஓகேங்களா, வாட்சை கொடுத்துட்டு அதாவது இப்போ அவர் அந்த வாட்சை வந்து எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறாரு அவங்க வீட்டம்மாவுக்கு. வந்து ஒரு நாள் தான் யூஸ் பண்ணாங்க அது வாட்ச். வீடியோ போடுறேன் பாருங்க. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் மெமரி லாஸ் ஆயிடுறேங்க. 90s கிட்ஸா இப்படிதான் இருப்போமோ. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், மெமரி லாஸ் ஆயிடுறேன். இப்படியே நேராக பன்னீர் வீட்டுக்கு போய் பன்னீரை பார்த்துட்டு வந்துடலாமோ? அவரு இருக்கிற பிஸிக்கு நம்மளெல்லாம் மீட் பண்ண மாட்டாரு. ஓகேங்களா? 5 படமோ 6 படமோ கம்மிட் ஆயிட்டு தலைவர். 5 படமோ 6 படமோ கம்மிட் ஆயிட்டனால கண்டிப்பா மீட் பண்ணலாம் வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து ரைட்ல போனோம். ஆனா இப்படி வச்சு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க. முன்னாடி கேமரா மாட்டிட்டு அது வேற ஒரு லக்கான வீடியோ. இப்படி எங்கடா போயிட்டு இருக்கேன்னா பாகாயம் சிஎம்சி அப்படியே அட்மிட் ஆயிடலான்னு. காற்று வேற புஷ்குன்னு அடிக்குது. எல்லாரும் பாக்குறவங்க என்ன குறுகுறுன்னு பாக்குறாங்களே. எங்க ஊர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இன்னைக்கு வெயில் கம்மியா இருக்கு, கண்ணாடி மூடிடும். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்குது, பரவாயில்ல. இது நல்லா இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா இங்க மொபைல் ஸ்டாண்ட்லயே நம்ம மாட்டிட்டு ஓட்டுவோம். ஏன்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, உள்ள வந்து நம்ம கேமரா வச்சுட்டு
பேசும்போது என்ன ஆகுதுன்னா வீவிங் ஆங்கிள் மறையுது. ஓகேங்களா, முன்னாடி கேமரா எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல, ஏன்னா ஃபோன் வராது, நான் ஃபிளைட் மோட்ல போட்டிருக்கேன், அதனால எந்த ஃபோனும் வராது. இதெல்லாம் மாடிட்டு ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா இது இப்படிதான் இருக்குது, லைட்டா இப்படி டில்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். இப்படி இருக்கிறதுனால வீடியோ வந்து சரியா தெரியல. ஓகேங்களா, நம்ம எப்படி வேணாலும் இதை திருப்பிக்கலாம். ஓகேங்களா, ஆனா இப்படி வந்து இதை வந்து இப்படி திருப்ப முடியாது, இது ஒரே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா என்ன ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும், இப்படி பூந்து பூந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேங்களா, இப்ப கோபுர இது கேமரா இங்க மாட்டிட்டு இருக்கனால இது ஃபுல்லா வந்து தெரியும், ஆனா இங்க மாட்டினா இதுல இருந்து தான் தெரியும் உங்களுக்கு. இப்ப இன்னொன்னு ஆர்டர் போட்டிருக்கேன், இங்க இருந்து மாட்டணும்னு எங்க ஊர்ல தான் தெரியும், அது பார்த்துருக்கேன். ஆர்டர் போட்டுக்கிறேன், இங்க ஒன்று ஆர்டர் போட்டுக்கிறேன், இங்க ஒரு இது மாதிரி ஸ்டாண்டு மாதிரி. என்ன பேசுறதுன்னே தெரிலங்க. எதனா பேச போய் அது தப்பா போயிடுமோ. இந்த E20 பெட்ரோல் வேற அப்பப்பா அடைக்குதுங்க என் வண்டியில. அதுல வேற 10% 20% இது கலக்குறாங்க இல்லைங்களா, எத்தனால ஆயிலா அப்படின்னு தெரியல. அது கலக்காத மாதிரி நல்லா இருந்துச்சு, வண்டி அடைக்காம போச்சு. இப்ப கலக்கறனால அடைச்சு போதான்னு தெரியல, ஒரு மாதிரி அடைக்குதுங்க என் வண்டி. புது வண்டி தெரிஞ்சோம், அதுவே அடைக்குதுன்னா இப்ப பாத்துங்க. BS6 அதுவே அடைக்குது, என்ன பண்றது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஈரான் அமெரிக்கா வந்து எப்போ வந்து பிரச்சனை முடியுமோ, அது பிரச்சனை முடியற மாதிரியே தெரியலங்க. அதாவது ஒரே நாள் தான் உனக்கு டைம், விடிஞ்சா ஊரை காலி பண்றேன், என் சம்மதம், அதாவது நான் சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஈரான் அமெரிக்கா உத்தரவு போட்டாரு. அமெரிக்கா வந்து பெரிய ஊருங்க, ஈரானோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட டபுள் மடங்கு பெருசு அமெரிக்கா. ஓகேங்களா, அப்போ கம்பேர் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நான் உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், நீ அதுக்குள்ள 15 கண்டிஷனுக்கு நீ ஓகே சொல்லனா நான் உனக்கு காலி பண்றேன். ஆஹா, செக்கிங், மிலிட்ரி, எலெக்ஷன் டியூட்டி, என் வண்டியில எதனா இருக்குதான்னு பார்ப்பாங்களோ, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பார்த்துன்னுக்கிறாரு, நான் வீடியோ மாட்டி போறத பார்த்துட்டு இருக்காரு மிலிட்ரி. இந்த மாதிரிதாங்க நான் புது வண்டி எடுத்துன்னு போறேன், உள்ள லோக்கல்ல இருந்து போறதுக்கே செக் பண்றாங்க, பயமா இருக்குதுங்க. லோக்கல்ல இருந்து வீட்டுல கஸ்டமர் வீட்டுல இருந்து வண்டி எடுக்கும் போதே பயமா இருக்குது. ஆனா என்னன்னா கஸ்டமர் யாரும் வெளில போகல இப்ப, ஏன் தெரியுமா, எக்ஸாம் முடிஞ்சு கூட வெளியில யாரும் போல. என்ன ரீசன்னா பயமா இருக்குது இல்லைங்களா, எலெக்ஷன் டியூட்டி, அவங்க காசு எடுத்துட்டு போறது கூட பயமா இருக்குது. என்ன வேற இதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கல. ஓகேங்களா, ஃபீமேல் ஜெயிலு எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்காதனால எங்க வீட்டுக்கு யாரும் வரல. முதல்ல ஃபார்ம் எடுத்துட்டு வந்து எல்லாருமே ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்போம். எங்க அப்பா கூட ஃபில்அப் பண்ணாரான்னு தெரியல. ஓகேங்களா, எங்க அப்பா கூட ஃபில்அப் பண்ணாரான்னு தெரியல, ஏன்னா யாருமே ஃபில்அப் பண்ண தெரியாது முதல்ல. ஓகேங்களா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் எடுக்க வராங்க, அப்புறம் வீட்டுல கணக்கு எடுக்க வராங்க, அப்ப மட்டும் ஆள் இருக்காங்களான்னு வந்து பாக்குறாங்க. அப்போ இது மட்டும் வந்து அதாவது வீட்டுல ஒரு வீட்டுல வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு கொடுத்துட்டு, இல்லைன்னா ஆதார் கார்டு எப்படி வெரிஃபிகேஷன் வராங்க அந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆதார் கார்டு மாதிரி இதுலயும் ஓடிடி வெரிஃபிகேஷன் பண்ணா நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான்லாம் வந்து இது எஸ்ஆர் ஃபார்மே ஃபில்அப் பண்ணல, ஓடிடில போய் பார்த்தா என்னடா போன வருஷம் தான்டா ஓடிடியா வாங்கினேன், அதாவது போன எலெக்ஷன் டைம் முன்னாடி தான் ஓடிடி எனக்கு வந்துச்சு. அது முன்னாடி ஓடிடி எழுதி கொடுத்து விட்டுட்டேன், போன ஓடிடியும் வரல, லிஸ்டும் வரல. போன தடவை தான் டிஎம்கே போட்டேன், இந்த தடவை டிஎம்கே போடலாம், சரி நம்ம தளபதி வராரு டிவிகே போடலாம், இதுதான் என் வாழ்க்கையில 2வது ஓட்டு. இத்தனை நாள் ஓட்டு போடலன்னா அது ஏன் தப்பு இல்லை, எழுதி கொடுத்து ஃபார்மும் வரல, இதுவும் வரல. ஓகேங்களா, ஓட்டு எலெக்ஷன் இதுவும் வரல, ஓட்டு ஐடியும் வரல, அப்ப நான் என்ன பண்ண முடியும், என் தப்பு இல்லைல்ல. ஓகேங்களா, அப்படி பார்த்தா எவ்வளவு பேர் ஓட்டு போடாம தான் இருக்காங்க, என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப நான் போய் இந்த எப்படி சொல்றது, எஸ்ஆர் வந்து எழுதி கொடுக்கலனால என்ன ஓட்டர்ல வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்ப நான் என்னால ஓட்டு போட முடியாது. ஓகேங்களா, அதை நான் என்ன பண்ணேன், ஒரு நெட் சென்டர்ல போயிட்டு 250 ரூபா செலவாச்சு, என் ஆதார் கார்டை வச்சு பழைய ஓடிடி நம்பரை வச்சு பார்த்தேன், வேலைக்கு ஆகல. அப்புறம் புதுசா ஆதார் கார்டை வச்சு புது ஒரு போட்டோ கொடுத்து அப்புறமா அப்லோட் பண்ணேன், 10 நாள்ல எனக்கு ஓடிடி வந்துருச்சு. ஓகேங்களா, இப்படிதான் வந்து நான் ட்ரை பண்ணி புக் பண்ணேன். ஓகேங்களா, எங்க அம்மாவுக்கும் அவங்க வந்து உடம்பு சரியில்லை, அவங்க போவாங்களான்னு தெரியல. ஓகேங்களா, ஆனா ஆல்ரெடி அவங்களுக்கு ஓடிடி இருக்கு, அது செல்லுமானும் தெரியல, ஏன்னா எஸ்ஆர் எழுதி கொடுக்கறதுனால அது டெலீட் ஆயிடுச்சானும் தெரியல. ஓகேங்களா, எங்க அப்பா எழுதி கொடுத்தாரு, ஆனா அவர் ஃபார்ம் ஏதோ போய் ஃபில்அப் பண்ணிதான் இருந்தாரு, அவருக்கு எழுதி தெரியாதுங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து யாரும் வீட்டுல இல்லைங்க. ஓகேங்களா, அவங்க ஒரு வேலைக்கு போயிடுறாங்க, ஸ்கூல் போயிடுறாங்க, காலேஜ் போயிடுறாங்க, எப்ப வீட்டுல இருப்பாங்க, சனி ஞாயிறுல இல்ல எப்ப ஃப்ரீயா இருப்பாங்களோ அந்த மாதிரி டைம்ல வந்து இவங்க வந்து வீட்டுல கணக்கெடுக்க வராங்கல்ல. ஒரு ஆதார் கார்டு மாதிரி, சாதாரண ஒரு ஆதார் கார்டு மாதிரி இதுவும் பண்ணலாங்க,
ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம், ஒரே ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி பேன் கார்டு, ஆதார் கார்டு, லைசன்ஸ், ஓட் ஐடி, பாஸ்போர்ட் எல்லாம் பேங்க் பாஸ்புக்ல இருந்து எல்லாம் ஒரே ப்ரூஃபா ஊத்துறாங்கன்னு வச்சுங்க, எல்லாமே ஒரே இதுவா போயிடும். எல்லாத்துக்குமே நம்ம அலைவரத்தா இருக்குது. அதுவும் இப்ப வெளியூர்லாம் போனவங்க எப்படிங்க வந்து எஸ்ஆர் ஃபில்அப் பண்ணி கொடுக்க முடியும், நீங்களே சொல்லுங்க. அவங்க அந்த டேட்ல வந்தா நீ நாளைக்கு வாங்குவாங்க, ஓகேங்களா. இதே ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டுல ஆள் இருக்காங்களா, வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோமா போயினே இருக்கலாம், ஓகேங்களா. ஈஸியான வேலை முடிஞ்சிடும், ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, ஓகேங்களா. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோமா, ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்களா, 4 பேர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோமா, முடிஞ்சு போச்சு. இல்லையா மறுநாள் வராங்களா, மறுநாள் வந்து கணக்கீடு எடுத்துருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளான விஷயம். ஒருத்தர் வரல, இப்போ ஒரு தெருவுக்கு வந்து அவங்க உக்காந்துருக்காங்க, அவங்க வந்து இது என்ன சொல்றது, எலெக்ஷன் இது அந்த ஃபார்ம் எடுத்துன்னு வந்து உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 100 பேர் கூடும்போது அவங்க ஃபார்ம் மிஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு, அவங்க ஃபார்ம் வராமலையும் போக வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. எல்லாரும் வேலைக்கு போறவங்க வந்து அவங்க ஃபார்ம் வாங்கினா இருப்பாங்க, வீட்டுல வந்து எல்லாருமே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. சரிங்க, பெற்றவங்க இருக்காங்கன்னா அவங்க படிச்சவங்களா இருப்பாங்க, சொல்லுங்க பாப்போம். எல்லார் வீட்லயும் படிச்சவங்க இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. வயசானவங்க இருக்காங்க, படிச்சவங்க இருக்காங்க, வீட்டுல இல்லாதவங்க இருக்காங்க, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து நடைமுறை கொண்டு வரணுங்க. எவ்வளவு ஓட்டு நீக்கப்பட்டது, எவ்வளவு ஓட்டு திரும்பி ரீஜாயின் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மக்களை வந்து ரொம்ப அலைய விடுறாங்களோன்னு தோணுது ஒரு விஷயத்துக்கும், ஓகேங்களா. ஒரு ஆதார் கார்டு அப்டேட் பண்றதுக்கு, ஒரு எல்லாத்துக்குமே, ஓகேங்களா. எல்லாத்துக்குமே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஈஸியா வந்து கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா நம்மளோட ஜாதகம் மொத்தம் தெரியணும். வெளிநாடுலாம் எடுத்துங்க, ஒரே ஒரு ஐடி கார்டு தான், அதுல எல்லா ஜாதகமும் வந்துருது. அந்த மாதிரி நம்ம ஊர்ல தான் கொண்டு வர மாட்டாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தோன்னா லைசன்ஸ், பேன் கார்டு, லைசன்ஸ், பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஓகேங்களா. ஸ்மார்ட் கார்டே கிடையாது அப்பெல்லாம். என் ஃப்ரெண்டு வந்து நிற்குது, டிவியில் தான் வரான்னு நினைக்கிறேன், எங்க வரான், டிவியில் தான் வரான். லைசன்ஸு, அப்புறம் பேன் கார்டு, அப்புறம் ஓட் ஐடி, ஓகேங்களா. அப்புறம் ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம நரேந்திர மோடி சார் வந்து ஆதார் கார்டு எடுத்துன்னு வந்தாரு. அப்புறம் பேன் கார்டு வந்துச்சு, ஓகேங்களா. அப்புறம் 2 லிங்க் பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ல 2 லிங்க் பண்ணுங்கன்னாங்க, ஓகேங்களா. அப்படியே போகுது, அப்படியே வருது, அப்படியே டெவலப் பண்றாங்க. அப்புறம் இப்போ பாஸ்போர்ட்ல ஆதார் கார்டு லிங்க் பண்ண சொல்றாங்க. எல்லாத்துக்குமே இப்போ ஆதார் கார்டு தான். ஆதார் கார்டு இல்லாம எதுவுமே இல்லை இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து ஆதார் கார்டு எல்லாத்துலயும் லிங்க் பண்ணிட்டு வெறும் ஆதார் கார்டு தான் மெயின் ஐடி ப்ரூஃப் அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. நாங்க பண்றது இப்ப பார்த்தா கடைசியா என்னன்றாங்க, எலெக்ஷன் டைம் முன்னாடி நீங்க எந்த ப்ரூஃப் வேணாலும் வச்சு ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் அதுக்கு எஸ்ஆர் காப்பி அதுக்கு, ஓகேங்களா. நீங்க அது வந்து உங்க ஓட்டு ஐடி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, லைசன்ஸு, அப்புறம் வந்து ஓட்டு ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டு, ஓகேங்களா. வேற என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ, டிசி, பர்த் சர்டிஃபிகேட் வச்சு கூட ஓட்டு போட்டுக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. வேற நம்ம என்ன சொல்றது, இப்ப இவங்களே எஸ்ஆர் எடுத்துட்டு வராங்க, அப்புறம் இவங்களே டிலீட் பண்றாங்க, அப்புறம் கடைசி எலெக்ஷன் டைம்ல இவங்களே வந்து இது பண்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. மக்கள் வந்து இவ்வளவு இது கஷ்டப்படுறாங்க. ஒரு வீட்டுல வந்து கணக்கீடு எடுத்துட்டாங்கன்னா 4 பேர் இருக்காங்களா, 4 ஆதார் கார்டு, ஒரு எதனா ஐடி ப்ரூஃப் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதை வச்சு பதிவு பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா போயிடும். ஓட்டு ஐடியில போயிட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் தான் வைக்க போறோம், ஓகேங்களா. ஓட்டு போடுற இடத்துல அங்க பட்டன் அழுத்த போறோம், அப்புறம் எந்த இது போட்ட போறோம், எந்த ஓட்டுக்கு போட போறோம் அப்படின்னு வச்சுட்டு ஓட்டு போட்டு மை தடின்னு வர போறோம். இவ்வளவுதான் விஷயம். ஏகப்பட்ட சிஸ்டம், ஓகேங்களா. நாங்க பண்றது பயமா இருக்குங்க, வாழ்க்கைய நினைச்சா பயமா இருக்குது. என் கேமரா எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆயினுன்னு கூட தெரியலையே, இப்படி வைக்கிறதா இல்லை இப்படி வைக்கிறதான்னு கூட தெரியல. ஏன்டா டியூட்டிக்கு போகலன்னா இன்னைக்கு டியூட்டியே வரலங்க, ரொம்ப டல்லா இருக்குது. எதையோ பேசினுக்கிறேன், ரொம்ப டல்லா இருக்குது, ஓகேங்களா. எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. கோவமே வர மாட்டேதுங்க. நேற்று கூட ஒரு ஆட்டோக்காரண்ணா ரோடே இல்லை, ஓரமாக தான் நிப்பாட்டினேன். ஆனா பாத்தீங்கன்னா கோவம், பயங்கர கோவம், ஓகேங்களா அவருக்கு. ஆனா ரோடு இல்லைண்ணா, நான் என்னென்ன பண்றேன்னா உடனே நான் அசிங்கமா திட்டுறாரு, ஓகேங்களா. கார்ல வந்து லேடிஸ் இருக்காங்க. நான் ஒரே தண்ணி ஒண்ணு, இந்த ரோடு இல்லை எங்க விடுவேன், சென்னையில விட்டு திமுக தருவேன், பெங்களூர் மாதிரி ஆகிட்டு இருக்கு சென்னை, ஓகேங்களா. நான் எங்க திரும்ப விடுறது காரை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. அவங்க கோயிலுக்கு போயிருந்தாங்க அவங்க மம்மி, ஓகேங்களா. நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. காற்று வேற புசு புசுன்னு அடிக்குது. மெக்கானிக் கடைக்கு வந்தாச்சு, எத்தனை போய் அவர்கிட்ட வாட்சி கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னு தெரியல.
14 நிமிஷமா இந்த கேமரா. என்ன கடையே திறக்கலையா? அது எப்படி திறக்காம இருப்பாரு? நான் கடையில யாருமே காணும். அண்ணா இதோதான் மேல வச்சுக்கிறேன். நிறைய வீடியோ எடுத்துன்னு வரேன். தெரியல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுக்கிறேன். வாட்ச் எடுத்துன்னு வரல. ஆமா ஆமா, ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப் தான் ஆகும். நோ ஃப்ளைட் மோட்ல போட்டா பின்ன சுவிட்ச் ஆஃப் ஆகும்னா ஆகும். ஊரை விட்டு ஓடிட்டேன். என்ன பண்ணுகிற? புது பைக் ரெடி பண்றியா? ஐயோ ரைட்ல கொடுக்கணுமா? கிஃப்டா வச்சுக்கோ. ஒரு நாள் தான், நேற்று தான் ஆசைக்கு யூஸ் பண்ண அவ்வளோதான். என்ன ஆகுது? நோ, என் ஃபோனில் சப்போர்ட் ஆகலண்ணா, ஐஃபோனில். இல்லைண்ணா, ஃபோன் மட்டும் தான் பேச முடியும்னு சொன்னீங்க. ஆஹா, இது ஆன் திருப்பி ஃபோன் மட்டும்தான். இல்லைண்ணா, ஃபோன் மட்டும் பேசணும்னு சொன்னேன். ஃபோன் மட்டும் தான் பேசணும். ஆனால் எந்தில் ஐஃபோனில் வந்து பார்த்தோன்னா ஃபோனு மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஃபோன் காலு, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஃபுல்லாக வந்து வாட்சோட கண்ட்ரோல் ஃபுல்லாக வர மாட்டேங்குது எனக்கு. அழுத்தி பிடிங்க நல்லா. ஆனால் உங்களை வந்து ஆமாம், உங்களை வந்து அந்த ஆப் இறக்குங்க, அந்த வாட்சோட ஆப்பு இறக்கிட்டு கனெக்ட் பண்ணி தராங்க. அது அப்போ என் ஒய்ஃப் ஃபோனு தான் இருக்கணும். சரி ரைட்டு, ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இது செட்டிங்ஸ் போயிட்டு இதில் போயிட்டு இப்படி போயிட்டு மேலே லாஸ்ட்டு தள்ளிங்கன்னு வச்சுக்கோங்க. இது எங்கள் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் வெளியில் வரதுக்கு இந்த பட்டன் தான் ஓகேங்களா? இது வெளில வந்துட்டிங்கன்னா கேமரா கூட இருக்கா? அதில் ஆனால் கேமரா இல்லைண்ணா, ஒரு லாஸ்ட் ஆப்னு ஒன்று இருக்கும் பாருங்க. ஒன்றும் பண்ணலண்ணா. ஐயா பாஸ்வேர்டு கூட வச்சுக்கலாம். இதோ லாஸ்ட் இருக்கு பாருங்க, ஆப்ஸ்ன்னு இருக்குதா? இந்த ஆப்ஸ்ன்னு இருக்குதா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேன் வரும். அந்த இது ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். உங்கள் ஐடி மொத்தம் இதில் வந்துடும். நான் பண்ணித்தரேன் வாங்க, அதெல்லாம் இருக்குது. அதை எடுத்து வைங்க, ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எங்க குண்டு வரலையா? எங்க கார் எடுத்துன்னு போறேன்னாரு. தண்ணி இல்லையா? சூப்பர். ஏன் ஆப்பிள் வரலையா? ம்